வணக்கம். வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன். இப்போ நான் நண்டு குழம்பு செய்ய போகிறேன். நண்டு குழம்பு, கீரை கடையல், முட்டை தூக்கு செய்ய போகிறேன் இன்னைக்கு லஞ்சுக்கு. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ நண்டு வாங்கியிருக்கேன். இந்த நண்டை சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு நண்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க க்ளீன் பண்ணுறேன் பாருங்கள். இப்படி தான் நண்டை க்ளீன் பண்ணணும். அந்த இதெல்லாம் எடுத்துட்டு காலுக்கிட்ட இருக்கிறத கொஞ்சம் கிள்ளி எடுத்துருவாங்க. அதெல்லாம் கிள்ளி எடுத்துட்டு சுத்தமாக தண்ணியில் விட்டு அலசிட்டு வைப்பாங்க. இப்போ நான் நண்டை கழுவிட்டேன். சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றிக்கிறேன். எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் காயட்டும். வடகம் போட்டுக்கிறேன். வடகம் பொரிஞ்சதும் வெங்காயத்தை போட்டுக்கலாம். 3 வெங்காயம் நான் போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். நண்டு குழம்ப இந்த முறையில் ஒன்று செய்வாங்க, இன்னொன்று புளி ஊற்றி கூட செய்வாங்க. அதை இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதக்கிட்டு இது கூட வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போது 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 மிளகாய் கீரி போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டு வதங்க வைப்போம். 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகமும் சேர்த்துக்கிறேன் இதில். இப்போ இதை நல்லா கிளறி விட்டு வதக்குவோம். இது நல்லா வதங்கிடுது. இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியும் ஒரு 3 தக்காளி எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி தான். 3 தக்காளி எடுத்துக்கிறேன். தக்காளி கொஞ்சம் கூட இருந்தால் இதுக்கு இந்த புளி ஊற்றாத செய்கிறதுக்கு இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் தக்காளி கூடுதலாக நான் எடுத்திருக்கேன். நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கிடுது. இப்போது நான் காய் போட்டுக்கிறேன். ஒரு வாழைக்காய், கத்திரிக்காய், ஒரு 2 கத்திரிக்காய், ஒரு முருங்கைக்காய் போட்டு செய்கிறேன். இது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அதனால் இந்த காய் போட்டு செய்கிறேன். காயெல்லாம் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டு வதக்கிடுவோம். இப்போது 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுட்ரு போட்டிருக்கேன். இது காரமும் இருக்கும், கலரும் கொடுக்கும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு 3 டீஸ்பூனுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கிறேன். இதில் நான் வேறு எதுவும் காரம் சேர்க்க மாட்டேன். இது கறி குழம்பு டேஸ்ட்டுக்கு வரும். அதனால் வெறும் மல்லிப்பொடி சேர்த்துக்கிறேன். உப்பும் சேர்த்துக்கிறேன். இந்த காய்கறி வேகிறதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கிளறி விடுவோம். அந்த பச்சைப்பொடி வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 3 கிளாஸ் தண்ணியை விட்டு வேக விடலாம். இந்த காய்கறி வேகிறதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி கூடுதலாக வச்சு நல்லா வேக விடலாம். இது மூடி போட்டு வச்சு வேக விடுவோம். அதுக்குள்ளே தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். நான் இதை அரைச்சி வச்சுட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். குழம்பு நல்லா கொதி வந்துடுது. இப்போ கழுவி வச்ச நண்டெல்லாம் போட்டுக்கலாம். நல்லா செய்யும் போதே நல்லா வாசனையாக இருக்கும்.
இது மேலே தேங்காயும் ஊற்றிக்கலாம். நாம் அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் கூட கொதிக்க விடலாம். ஏன்னா நண்டு வேகணும். காய் வெந்துடுச்சு. இப்போ கொஞ்சம் நண்டும் வெந்துடும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதி வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போது கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கலாம். இப்போது கீரை கடையில் பார்க்கலாம். நான் சட்டியை வச்சுட்டேன். சிவப்பு முளைக்கீரை தான் நான் வாங்கியிருக்கிறேன். அந்த கீரையை போட்டு இன்றைக்கி இப்போ கீரை கடையில் செய்திடலாம். கீரை கடையலுக்கு ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, பூண்டு ஒரு 5 பல், ஒரு வெங்காயம் நீள் வாக்கில் கீரி வச்சுருக்கேன். இதை சேர்த்துட்டு கீரையை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துட்டு இந்த கீரை வேகிற அளவுக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இது திறந்து வச்சு தான் வேக வைக்கணும்னு சொல்லுவாங்க. கீரையை மூடக்கூடாது. கீரை இப்போ வெந்துடுச்சு. இதை கடைஞ்சி வச்சுக்கலாம். அடுத்தது முட்டை இந்த பக்கம் வேக வைக்கிறேன். முட்டை தொக்கு செய்கிறதுக்காக அதுவும் ரெடி ஆகிடுது. இப்போது கீரையை தாளிச்சிக்கலாம். கீரைக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம். 2 மிளகாய் கிள்ளி போட்டு வடகம் போட்டு தாளிக்கிறேன். கீரை ரெடி ஆகிடுது. இப்போ முட்டை தொக்குக்கு ஒரு பேனலை வச்சுக்கலாம். இந்த பேனல் சூடானதும் ஒரு 4 ஸ்பூனு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டதும் ஒரு 2 வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி இருக்கிறேன். அந்த 2 வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போது ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரக பொடி போட்டுக்கலாம். நான் பெருஞ்சீரக பொடி நுணுக்கி வச்சுருப்பேன், அரைச்சி வச்சுருப்பேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு 2 பச்சை மிளகாயை கீரி போட்டிருக்கேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன், தக்காளி போட்டிருக்கேன். தக்காளியும் ஒரு 2 தக்காளி போட்டுக்கலாம். இது மினிமம் சைஸ் தக்காளி தான், 2 தக்காளி போட்டிருக்கேன். இப்போ காரப்பொடி 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா கிண்டி அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது பண்ணிவிட்டு உப்பு இதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கிண்டி வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணியை விட்டு கொஞ்ச நேரம் அந்த பச்சை வாசனையெல்லாம் போய் கொதி வந்து அது திக்காக ஆனதும் மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த சமயத்தில் முட்டையை போட்டுக்கலாம். இப்போது பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது முட்டையை ரெடி அதில் போட்டு கிண்டிக்கலாம். 2 பெரட்டினாலே அது சாந்தெல்லாம் ஒட்டிக்கும். இப்போ முட்டை ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். இது மேலே கொத்தமல்லி தழையை போட்டுக்கலாம். இப்போது ரெடி ஆயிடுச்சு. இன்னைய லஞ்சு ரெடி ஆகிடுது. சாதம், நண்டு குழம்பு பாருங்கள் அழகாக இருக்குது, கீரை கடையல், முட்டை தொக்கு, ரசம். இது சூப்பராக இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.